இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இங்கே தான் ரசூலுல்லாவுடைய அந்த இது வந்து மிஷன் கம்ப்ளீட் ஆகுது, சாதிச்சு காமிச்சாங்க. எந்த மிஷனை எடுத்துகிட்டு ரசூலா வந்தாங்களோ, எந்த காரணத்துக்காக இந்த பூமி படைக்கப்பட்டதோ, எதற்காக அந்த மலக்குகளை வச்சு எல்லாம் பேசினால இந்த பூமியில் ஒரு ஆட்சியாளரை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்ட்டு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு ஊர், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்க செஞ்சு. அது வந்து அந்த ஒரு நிம்மதி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. அதாவது அதை விட ஒரு சந்தோஷம் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்முடைய சார்பாக, அதாவது நம்முடைய மேட்ச் தான், அதாவது ஒரே டீம் தான், நம்முடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனை 2 பேர் செஞ்சுரி போட்டான். அப்போ பின்னாடி இருக்கிற இறங்குறவனுக்கு எவ்வளோ தெம்பாக இருக்கும், அது ஒரு குஷியாக இருக்கும்ல. அது வெறும் 5 ரன் தாண்டா, நாம் இறங்கி 50 பால் இருக்குது, வெறும் 5 ரன் அடித்தா போதுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். வெற்றிகரமாக அதை செஞ்சு காமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பற்றி அல்லாஹ் அந்த குர்ஆனில் சொல்கிறான்ல, ரசூலுல்லாஹ் வந்து ஏன் அனுப்புனா அப்படின்னா அது ஒரு முக்கியமான மேட்ரு. இதுவே நமக்கு தெரியறதில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏன் இந்த பூமிக்கு அனுப்புனா, ரசூலா அல்லாஹ், ஏன்னா ஒரு ரசூல் வந்து கண்டிப்பாக வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் அனுப்பப்பட மாட்டார், நபிமார்கள் தான் அதுக்கு அனுப்பப்படுவாங்க. ரசூல் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்கும். அதாவது மூசா நபிக்கு எக்ஸ்ட்ரா வேலை என்ன, மூசா நபியோட எக்ஸ்ட்ரா வேலை என்ன, அவர் வரணும், அல்லாவை மட்டுமே வணங்கணுங்கிற அந்த மக்களுக்கு கிளாஸ் நடத்தணும், ப்ளஸ்ஸு பனு இஸ்ராயல்களை ரிலீஸ் பண்ணணும். இது 2மே செய்வாங்க. அதுதான் ரசூலுடைய மிஷன். மிஷன் இல்லாமல் ரசூலே வரமாட்டார், மொட்டையாக ரசூலே வரமாட்டாங்க. ரசூலுன்னு வந்தால் மிஷன் இருக்கும். அதே மாதிரி சாலி நபி எடுத்துங்க, அவர் என்ன, இந்த அளவு நிறுவன எல்லாமே இருக்கும். அந்த அளவு நிறுவையில் வந்து மோசடி செய்யக்கூடாது, அதை வந்து சொல்கிறதுக்கு இருப்பார். லூத்து நபி வந்தார், அவருக்கு மிஷன் என்ன, ஓரினை சேர்க்கையை எதிர்க்கணும், அது அவங்களுடைய மிஷன். அது மாதிரி ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு மிஷன் இருக்கும். இப்போ ரசூலோடைய மிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். நான் தான் அனுப்பி வச்சேன், நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும். எதுக்கு அனுப்புன, அல்லாஹ்வே சொல்கிறான், இணை வைப்பவர்கள் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களையும் விட இந்த மார்க்கத்தை மிகைக்க செய்யுமாறு தன் தூதரை அனுப்பினான். இந்த மார்க்கத்தை செஞ்சு காமி, இது இணை வைப்பவர் ஒத்துக்க மாட்டான், ஆனால் நீ நடைமுறைப்படுத்தி இது எப்படி இருக்குன்னு டெமோ காட்டு அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்கிறான். தாவா செய்கிறது மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வேலை இல்லை, செஞ்சு காமிக்கணும். தாவா செய்கிறது ஒரு மேட்ரு இல்லைங்க. இன்றைக்கி நாம் தாவா செய்கிறோம், இது ஒரு மேட்ரு கிடையாது. செய்கிறது எவ்வளோ பெரிய மேட்ரு தெரியுமா? அப்போ இதை செஞ்சு காமிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனதான் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். 9:33 அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான வேலை. இந்த வேலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, செஞ்ச அந்த ஒரு திருப்தியோடு போகிறாங்க.